இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம்மு ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் 71 கான்க்ருவன்ட் எக்ஸ் mod 8. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எக்ஸ் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 71 கான்க்ருவன்ட் எக்ஸ் mod 8. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னா ஏ கான்க்ருவன்ட் பி mod n அப்படின்னா a minus b is divisible by n. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் இந்த கான்குரண்ட்டுக்கு அடுத்த சைடு இருக்கக்கூடிய b வந்து ஏன்னு சப்ட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் n அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ a மைனஸ் b வந்து என்னால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு a கான்குரண்ட் b mod n அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த இதை நான் இதே மாதிரி மாற்றுறேன் அப்படின்னா 71 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டிவிசிபிள் பை n அப்படின்றப்ப n அப்படின்றப்ப இந்த இடத்துல 8k அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தான். 71 மைனஸ் எக்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு வந்து மைனஸில் கொண்டு வந்துருங்க. mod 8 அப்படின்றத 8k அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ தான். அப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போங்க. அப்போ அந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். இந்த 8k ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 8k. ஆல்ரெடி ஒரு 71 மைனஸ் 8k. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸ் இந்த சைடும் 8k இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், அதை அப்படியே இந்த பக்கம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 71 மைனஸ் 8k ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ கேவோட வேல்யூ என்ன போட்டால் எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க லீஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேங்களா? பாசிட்டிவ் வேல்யூ தான் வேணுமே தவிர நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது கேக்கு. அப்போ கண்டிப்பாக சாரி எக்ஸுக்கு. ஓகேங்களா? எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரணும், நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, ஜீரோவும் வரக்கூடாது. ஸோ அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணலாம், 1 2 3 இந்த எது போட்டாலும் இது வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரும் எக்ஸுக்கு. ஸோ அப்போ 71 விட கம்மியாக இருக்கிற மாதிரி எக்ஸோட வேல்யூ நான் போடணும். சரி, கேவோட வேல்யூவை போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ கேவோட வேல்யூ நம்ம போடுறேன். இப்போ நான் 1 போட்டேன் அப்படின்னா 71 மைனஸ் 8ன்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும், 63 அப்படின்னு வரும். ஸோ 63 அப்படின்றத விட நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 63 எல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை விட கம்மியாக வேணும். அதாவது 8 விட கம்மியாக இருக்கிற மாதிரி வரணும். எனக்கு எக்ஸோட வேல்யூ 8 விட கம்மியாக இருக்கிற மாதிரி வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த வேல்யூ அமைகிற மாதிரி ஒரு வேல்யூ கேக்கு செட் பண்ண போகிறேன். இப்போ 8 7 போட்டேன் அப்படின்னா என்ன வரும், இது வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எழுதுகிறேன். x equal to 71 மைனஸ் 8 கேக்கு பதில் 7 போடுறேன். ஸோ 71 மைனஸ் 56 அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும், 71 மைனஸ் 56 15 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 8 விட அதிகமாக தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்படி வரக்கூடாது. எக்ஸு வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த மாடு வேல்யூ என்ன இருக்கோ அதை விட கம்மியாக தான் வரணும். இல்லை கூட வந்துச்சு அப்படின்னா அது தப்பு. ஸோ அப்போ இந்த இடத்துல 7 போட்டால் தப்பான ஆன்சர் தான் வரும். அப்போ 7 போடக்கூடாது அப்படின்ற அசம்ஷன் நம்ம வச்சுக்கணும். மைண்டில் தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ 8 போடுறேன். கே ஈக்குவல் டு 8 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், 71 மைனஸ் 8 இன்ட்டு 8. ஸோ 71 மைனஸ் 64 என்ன வருது, இங்கே ஒரு 7 வரும். ஓகேங்களா? ஸோ 7ன்றது இந்த மாடு 8 விட கம்மியான வேல்யூவா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7. இதுதான் கரெக்டான வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். என்ன வேல்யூ போட்டால் நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ இந்த மாடை விட கம்மியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கக்கூடாது. இது மூணையும் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? மாடில் என்ன வேல்யூ இருக்கோ அதை விட கம்மியாக தான் வரணுமே தவிர அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட கூடயோ வரக்கூடாது, ஜீரோவும் வரக்கூடாது, நெகட்டிவ்லேயும் வரக்கூடாது இந்த எக்ஸோட வேல்யூ. இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் டிவிஷன் 78 + 3 ஈக்குவல் mod 3. சரி, கான்க்ருவன்ட் 3 mod 5. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து சிங்கிளாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஒரு நம்பரும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. 78 + 3 எழுதுகிறேன். 78 + x mod 3. கொஸ்டினை பார்த்துருவோம். 78 + x கான்க்ருவன்ட் 3 mod 5. ஓகேங்களா? ஸோ 78 + x கான்க்ருவன்ட் 3 mod 5. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு கான்க்ருவன்ட்க்கு ஆப்போசிட் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ 78 மைனஸ் 3 + x ஈக்குவல் டு 5k. ஓகேங்களா?
78 minus 3, 75 plus k equal to 75 plus x equal to 5k. ஓகேங்களா? ஸோ அப்போ 75 plus x equal to 5k நம்ம எப்பவும் போல் எக்ஸை மட்டும் வச்சுக்கணும் ஒரு சைடு அப்படின்றப்ப என்ன வரும்? 5k minus 75. கரெக்டாக? இந்த 75 தான் அந்த சைடு போகுது, மைனஸ் 75. ஸோ இப்போ கேக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் இன்டிஜர், அதுவும் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜராக வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேக்கு நான் வந்து இந்த இடத்துல இது 75னா இதுக்கு வந்து ஒரு 15, கேக்கு 15 நான் போட்டேன் அப்படின்னா 5 15 + 75. ஸோ போட்டு பாருங்கள், கேக்கு வந்து 15 நான் போட்டு பார்க்குறேன். 5 × 15 minus 75. ஸோ 75 minus 75 equal to 0. ஸோ x is equal to 0. ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கேட்டிருக்கான் கொஸ்டினில் கொடுக்கும் போதே. ஸோ அப்போ 0 அப்படின்றது வரக்கூடாது எக்ஸுக்கு. ஸோ அப்போ நம்ம 15 போட்டது தப்பு. அப்போ 15க்கு அடுத்த நம்பர் போடலாம். k equal to 16. x is equal to 5 × 16 minus 75. ஸோ 80 minus 75, 5. x is equal to 5. ஓகேங்களா? நான் முந்தின சம்பளம் சொன்னேன், எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இந்த மாடு வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல கம்மியான வேல்யூ எது போட்டாலும் செட் ஆகாது. பாசிட்டிவ் வேல்யூ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 தான் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 5 தான். இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர் இது தான். ஓகேங்களா? ஸோ 0 வரக்கூடாது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது தேர்ட் டிவிஷன். $89 congruent x plus 3 mod 4. ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் 89 இந்த x plus 3 அந்த சைடு இருக்கும், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 3. ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் அப்படியே மொத்தமாகவே கொண்டு வரேன். ஈக்குவல் டு கான்க்ரூவன்ட் ஈக்குவல்ட்டாக மாறிடும் 4k. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 89 மைனஸ் எக்ஸு மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது. ஸோ காமன் டு எக்ஸ் அண்ட் 3. ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 4k. ஓகேங்களா? ஸோ அப்போ 89 minus 3, 86 minus k அந்த சைடு போகுது. சரி, அடுத்த ஸ்டெப் எழுதுகிறேன், 4k. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸை மட்டும் எனக்கு வச்சுக்கணும் அப்படின்றப்ப இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ஸோ இந்த சைடு 86, 4k இந்த சைடு வரும்போது மைனஸ் 4k. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 86 மைனஸ் 4k அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கேக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 4ஐ விட கம்மியாக வரணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அப்போ கேக்கு என்ன வேல்யூலாம் போட்டால் அது செட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இங்கே 86 இருக்குது. அப்போ இங்கே வந்து இது வந்து 86 கிட்ட வரணும். அப்போ ஒரு 4ன்றப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றப்ப 20ஆல் போட்டிங்கன்னா 80 வரும். ஸோ 86 மைனஸ் 86ன்னு வரும். ஸோ 6ன்றது என்னது? 4ஐ விட அதிகம். ஸோ அப்போ 20 பதிலாக 21 போட்டு பாருங்கள். k equal to 21ன்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா x is equal to என்ன வரும்? 86 மைனஸ் 4 × 21. ஸோ 86 மைனஸ் 84. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய வேல்யூ. x is equal to 2 is the least positive value of x. ஓகேங்களா? 2 is the least positive. இங்கே வந்து 5 is the ஃபைனல் ஆன்சர் எழுதுங்க. 5 is the least positive. ஓகேங்களா? ப்ளஸ் போட்டு v போட்டிருக்கேன், பாசிட்டிவ். நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாகவே எழுதுங்க, பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதே தான் இங்கேயும் 2 is the least positive வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி எழுதிருங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு 4th டிவிஷன் பார்ப்போம். 4th டிவிஷன் 96 congruent x/7 mod 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x/7 நான் மொத்தமாகவே இந்த கான்க்ரூவண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். ஸோ x மைனஸ் 7, சாரி 96 மைனஸ் x/7 ஈக்குவல் டு 5k. ஓகேங்களா? ஸோ 5k அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேன்றது ஃபார் சம் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? இது கூட எழுதிக்கலாம், ஃபார் சம் இன்டீஜர் ஆஃப் k. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிவைடட் பை 7 இங்கே மட்டும் இருக்குது. ரெண்டு சைடுக்குமே காமனாக நம்ம வைக்கணும். ஏன்னா இதில் வந்து கீழே எதுவுமே இல்லை, 1 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ ஒரு முழு நம்பர்லேருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 7 வரும். ஸோ கீழே மட்டும் பண்ணால் தப்பு, வேல்யூ மாறும். மேலே இங்கேயும் சேர்த்து 7ஆல் மல்டிபிள் பண்ணால் ரெண்டுக்கும் காமனாக கீழே 7 வரும். அப்போ 96
இன்ட்டு 7 டிவைட் பை 1 இன்ட்டு 7 மைனஸ் எக்ஸு பை 7 ஓகேங்களா. ஸோ இது மைண்டில் தான் நம்ம போட்டுக்கணும், டைரெக்டாக எழுதக்கூடாது. ஸோ 96 இன்ட்டு 7 அப்படின்றப்ப நமக்கு ஆன்சர் வந்து 672. அடுத்தது மைனஸ் எக்ஸு ஓகேங்களா. கீழே ரெண்டுக்கும் காமனாக 7 ஒரு தடவை எழுதினாலும் போதும். ஈக்குவல் டு 5K. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே எழுதுகிறேன். ஸோ 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 7 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும் ஓகேங்களா. ஸோ 7 இன்ட்டு 5K. ஸோ 7 இன்ட்டு 5K. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 672 இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 5Kன்றப்ப 35K ஓகேங்களா. அவ்வளோதான் 35K 672 மைனஸ் எக்ஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த 672 கிட்ட இது வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சமெல்லாம் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றனால ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ 35 அப்படின்றப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கா. ஸோ அப்போ வேறு ஒன்றுமே இல்லை, இந்த 672 எடுத்து அப்படி 35 டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 235 17 வரும். அப்போ 135 35 ரிமைனிங் 32 322. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 போட்டால் 350, அப்போ 9 கிட்ட வந்துடும் ஓகேங்களா. ஸோ 315 வரும். ஸோ 7 தான் ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இங்கே வரக்கூடிய இந்த எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்ற மாதிரி வரணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னா அந்த 35 19 மல்டிபிள் பண்ணால் 315 எனக்கு கிடைக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த 35 672 மைனஸ் 35K இந்த ஸ்டெப் எழுதுனதுக்கப்புறம் இதை கண்டுபிடிங்க செய்யுங்க. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 35 672 ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸ் அந்த சைடு போகுது, 35K இந்த சைடு வருது. ஸோ அதனால் மைனஸ் அப்படின்னு 35Kக்கு மட்டும் மாறும், மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 672 மைனஸ் 35 இன்ட்டு 19 போட்டிங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு 300 ரிமைண்டர் 7 வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Therefore 7 is the least positive value of x. ஸோ இந்த ஒரு சம் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வழக்கம் போல் அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே மெத்தடு தான், பட் இங்கே வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால நான் மொத்தமாக கொண்டு வந்து இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸு கீழே 7, இந்த பக்கம் 1 ரெண்டுக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தான் மேலே ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் மேலே கீழே 7ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் வேல்யூ மாறாது. இங்கே 7 இருக்கிறதுனால அந்த 7ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 96 இன்ட்டு 7 672 மைனஸ் எக்ஸ் ரெண்டுக்கும் 7 காமன்றப்போ காமனாக எழுதிட்டேன். ஸோ இந்த 7 கீழே இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைடு கொண்டு போகும்போது 7 இன்ட்டு 5Kன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 5K. 7 இன்ட்டு 5Kனா 35K. ஸோ நம்ம எப்பவும் போல் செய்கிறது என்னது, எக்ஸை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ஒரே சைடு கொண்டு போக முடியாது. மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறிடுச்சு. 35K இந்த சைடு வரும்போது மைனஸ் 35Kயாக மாறிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கேக்கு என்ன வேல்யூ போட்டால் எனக்கு எக்ஸோட வேல்யூ இந்த 5 விட கம்மியாக வரும் அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 விட கம்மியாக வரணும், ஆனால் 7 வந்திருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் வந்து என்னது நியூமரேட்டரில் மட்டும்தான் வருது, டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா. வெறும் முழு என்ன எக்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம அந்த கண்டிஷனை பார்ப்போம் 5 கம்மியாக வரணும்ட்டு. இது டிவைடட் பை 7 இருக்கிறதுனால இங்கே 7 வந்தால் எனது 7/7 1 தான் வரும் இந்த இடத்துல. ஸோ அப்போ ஏற்றுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம வரக்கூடிய ரிமைண்டர் இதுதான் அப்படின்றத இந்த டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ டைரெக்டாக 672 மைனஸ் 35 இந்த கேவோட வேல்யூ 19 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 19 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரு 672 சப்ட்ராக்ட் பண்ணால் 7. நம்ம இதை பண்ணவே இல்லை, ஆனால் 7 தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே டிவிஷன் பண்ணிட்டோம், அதனால் 7 டைரெக்டாகவே எழுதிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5th டிவிஷனு 5x கான்க்ரூவன்ட் 4 mod 6 ஓகேங்களா.
ஸோ வழக்கம் போல் 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு 6k. ஸோ எக்ஸை மட்டும் நான் அந்த பக்கம் வச்சுக்கிறேன் அப்படின்றப்ப 5x ஈக்குவல் டு 6k ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸு மட்டும்ன்றப்ப 6x ப்ளஸ் 4 டிவைடட் பை 5. ஸோ இப்போ சாரி இது கே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எழுதணும். ஃபார் சம் இன்டிஜர் கே. ஓகேங்களா? கே புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏதோ ஒரு இன்டிஜராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ கேக்கு என்ன வேல்யூ போட்டால் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இந்த 4 விட கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்கிறது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதுனால டேரெக்டாக போட்டு பார்க்குறேன். 1 போட்டு பார்ப்போம். 6 1 × 6 6 6 + 4 10 10/5 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு நமக்கு டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 6 × 1 + 4 divided by 5 10 divided by 5. ஸோ x is equal to 2. ஓகேங்களா? இந்த k வந்து என்ன வேல்யூ போட்டிருக்கோம் அப்படின்றது இங்கே வந்து நோட் பண்ண காமிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்மளாவே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே மொதல் ஸ்டெப்பே கொடுத்துட்டோம் ஃபார் சம் இன்டிஜர் k அப்படின்ட்டு. ஸோ அப்போ 2 is the least positive value of k. சாரி x. ஓகேங்களா? 2 is the least positive value of x. இதுக்கு முந்தின சம்மில் பார்த்தோன்னா நம்ம டிவிஷன் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். எதுக்காக அப்படின்னா நம்பர் பெரிய நம்பராக இருந்ததுனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன நம்பர்ன்றப்ப நம்ம டிவிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்மளாவே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பெரிய நம்பராக இருக்கும்போது அந்த டிவிஷன் மெத்தடை போட்டு செய்கிறதுன்றது பெஸ்ட்டு. இந்த கால்குலேஷன்லாம் நம்ம இங்கேயே முடிச்சிருக்கோம். இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இங்கே மாடலில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை விட கம்மியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்போ அப்படின்னா இந்த ரிமைண்டர் இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் வருது இல்லையா? ஸோ இந்த டிவைசர் வரக்கூடிய டயத்தில் மட்டும் டிவைசரில் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த ரிமைண்டரில் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து இந்த டிவைசரை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து a = bq. இங்கே வந்து மாடு இந்த ஃபஸ்ட் இதில் சொன்னோம் இல்லையா? a கான்குருவன்ட் b மாடு n அப்படின்னா a - b டிவிசிபிள் பை n அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்போ பின்றது ரிமைண்டரு, என்னன்றது டிவைசர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பின்ற இடத்துல எக்ஸ் வந்தால் மட்டும்தான் டிவைசரை விட கம்மியாக எக்ஸ் இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ரிமைண்டரில் எக்ஸு வரல. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது நம்ம டிவைடண்டில் தான் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் வரணும் அப்படின்றது கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கம்மியாக வந்தாலும் தப்பு கிடையாது, கூட வந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே வரக்கூடிய இந்த ரிமைண்டரில் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிவைசரோட கம்மியான வேல்யூ வரணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரிமைண்டர் 4 கொடுத்துருக்காங்க. 6 விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ எக்ஸ் வருது. இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். பட் லீஸ்ட் வேல்யூ வர மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.